அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராம்ஸ் தர்பார்ல விவாதிக்க போறது, இந்தியாவே உலுக்குன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க போறோம். அதாவது உத்தரப்பிரதேசல உள்ள காசியாபாத் அப்படிங்கிற ஒரு நகர்ல ஒரு 3 பெண் குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் இந்தியாவே உலுக்குச்சு. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்க போறோம். வெல்கம் பேக் டு ராம்ஸ் தர்பார். அதாவது உத்தரப்பிரதேசல உள்ள காசியாபாத் அப்படிங்கிற நகர்ல பாரத் சிட்டி அப்படிங்கிற ஒரு ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ல இவங்க குடியிருந்துட்டு வராங்க. அதாவது சேத்தன் குமார் அப்படிங்கிறவரும் அவருடைய 3 மனைவிகளும் குடியிருந்து வராங்க. இவங்களுக்கு வந்து 5 குழந்தைகள் வந்து இருக்காங்க. சேத்தன் குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர். அவருக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏறக்குறைய ஒரு 3 கோடிக்கு மேல இவருக்கு கடன் இருக்கிறதாவும், அந்த கடன்லேருந்து மீள முடியாத ஒரு கஷ்டத்துல அவர் இருந்துட்டு வந்ததாவும் ஒரு தகவல் வந்து சொல்லுது. இந்த சேத்தன் குமாருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. அதாவது சுஜாதா, ஹீனா, டீனா அப்படிங்கிற 3 மனைவிகள். இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிகள் தான். முதல்ல 2010ல சுஜாதா அப்படிங்கிறவர கல்யாணம் பண்றாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லங்கிறதுனால, அவங்களுடைய சகோதரிகளான ஹீனா, டீனா இவங்க 2 பேரையும் வந்து அவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த திருமணத்தின் விளைவா 5 குழந்தைகள் வந்து 3 பேருக்குமே இருக்காங்க. இதுல இவங்க சுஜாதாவோட 1 பெண் குழந்தையும், ஹீனாவோட 2 பெண் குழந்தைகள் இப்படி 3 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க 3 பேருமே அவங்க வீட்ல ஃபோன் வந்து இவங்கள்ட்ட குடுத்ததுனால, அதிகப்படியா வந்து ஃபோன்கள உபயோகப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமான பெற்றோர்களும் சரியா கவனிக்காம, விழிப்புணர்வு இல்லாம இருந்ததுனால, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொரியன் சம்பந்தமான நெறைய விஷயங்கள வந்து அதுல ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. இதுல கொரியனோட கொரியன் ஃபுட் வெரைட்டியா இருக்கட்டும், கொரியனோட சீரிஸு, கொரியன் மூவிஸு, கொரியன் மியூசிக் ஆல்பம்ஸு இப்படி இதுல வந்து தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கொரியன் கேம்ஸும் வந்து இவங்க விளையாடுனதா சொல்லப்படுது. அதாவது அதுல குடுக்கக்கூடிய கமாண்ட்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, அது எப்படி பண்றது, அத அப்படியே பண்றது திரும்ப. அதிலேயே வந்து ஐக்கியமாகுறது. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே அறியாம ரொம்ப தீவிரமா அதுல ஈடுபடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள ஒன்றி நம்ம படமே பார்க்கும்போது சில படங்கள்லாம் வந்து நம்மளே அறியாம இப்படி ஒன்றி போய் பார்த்தேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சில கேம்லாம் வந்து நம்மள அப்படியே ரொம்ப அடிக்ட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த மாதிரியான சில கொரியன் கேம்ஸ்க்கு வந்து இவங்க அடிக்ட் ஆயிட்டதா சொல்லப்படுது. ஸோ அதில குடுக்கக்கூடிய கமாண்ட்லாம் பேஸ் பண்ணி இவங்க பண்ணக்கூடியது மாறியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, ப்ளூ வெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதில அப்படிதான் நெறைய பேரோட வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சதுன்னு சொல்லலாம் அந்த கேம்னால. என்னன்னா நெறைய கமெண்ட் அது குடுத்துக்கிட்டே இருக்கும். "நீ இப்படி பண்ணு, உட்காரு, நில்லு, வெளியில போ, இங்க வா, நீ மேல இருந்து குதி." இது மாரி நெறைய விஷயங்கள் சைக்காலஜிக்கலா ஒரு மனுஷன வந்து பாதிப்படைய வச்சு, அது மூலியமா அவங்க குடுக்கக்கூடிய கமாண்ட எந்தவித எதிர்ப்பும் இல்லாம, எந்த கேள்வியும் இல்லாம அவங்க செய்வாங்க. அப்படி ஒரு கேம் தான் ஒரு டேஞ்சரான கேம் தான் இந்த ப்ளூ வேல் அப்படிங்கிறது. அதோட சீரியஸ்னஸ் கருதி இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து அத இந்தியாவுல வந்து தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் இதா இருந்தது. ஆனா, இது வெவ்வேறு வடிவத்துல திரும்ப இந்த மாதிரியான கேம்கள் உள்ளார வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த கொரியன் பேஸ்டு இருக்கக்கூடிய சில கேம்ஸும் இந்த மாதிரியான சில விஷயங்கள பண்ணுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல இந்த கேம்ஸ் இவங்க அடிக்ட் ஆனதுல இந்த மாதிரி கமாண்ட் ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்ட நோக்கி ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த கொரியன் பேஸ்டு அவங்க கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடிக்கடி பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து, 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 பார்த்து இந்தியன் கல்ச்சர் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, தன்னை ஒரு கொரியனாவும், கொரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மட்டுமே தனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சித்தரிச்சுக்கிட்டு, அந்த ஒரு தனி உலகத்துக்குள்ளார அவங்க கட்டமைச்சுக்கிட்டு, அதுக்குள்ளாரயே வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியல. இது இன்னைக்கு நேத்து நடந்தது இல்ல. கோவிடுக்கு அப்புறமே இது கோவிட் டயத்துலேருந்தே இது கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்ப எல்லார் வீட்லயும் நீங்க உங்களுக்கே தெரியும். கோவிடுக்கு அப்ப வீட்ல எல்லாரும் இருந்தப்ப எல்லார் வீட்லயும் மொபைல் ஃபோன்லாம் வாங்கி குடுத்தாங்க. காரணம் என்னன்னா, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் வாங்கிலாம் குடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இவங்க வீட்லயும் நடந்திருக்கு. இதனால ஃபோன் மூலியமா அவங்களோட ஈடுபாடு ரொம்ப அதிகமாகி, இந்த மாரி விஷயங்கள்ல கவனங்கள் அதிகமா அவங்க செலுத்திட்டு வந்ததுனால, அவங்களுடைய படிப்பும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் போகாம அவாய்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கிறதே விட்டுட்டு இவங்க ஒரு தனி உலகத்த கட்டமைச்சுட்டு அதுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயம் லேட்டா தான் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால வந்து அவங்கள கண்டிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன புடுங்கி வித்துருக்காங்க. அவங்க அதாவது இந்த இன்சிடென்ட் தற்கொலைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்து ஃபோன புடுங்கி இவங்க வித்துருக்காங்க. இது வித்ததுக்கப்புறம் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான இந்த 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அதிருப்தியிலே இருந்திருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி தங்க வீட்ல உள்ள 9வது மாடியிலருந்து கீழ குதிச்சு 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த தற்கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கொரியன் பேஸ்டு அந்த கல்ச்சர் தான். ஸோ அதை அடிக்கடி பார்த்து பார்த்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை உள்வாங்கி இவங்க இறந்து போகும்பொழுது இவங்க பாக்கெட்லேருந்து ஒரு டைரி ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த டைரியில் வந்து இவங்க எழுதியிருக்கிறாங்க என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 30 பக்கம் அளவுக்கு எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா, அவங்க எப்படிலாம் வந்து இந்த கொரியன் இதுக்குள்ளார அவங்க ஐக்கியம் ஆயிருக்காங்கங்கிறத சொல்றாங்க. தன்னை வந்து ஒரு கொரியனாவும், தன் இந்தியனா இருக்கிறது விரும்பலன்னும், கொரியனா இருக்கிறதா விரும்புறேன். கொரியனாவே நான் மாறப்போறேன். கொரியன் இதுதான் என்னுடைய உலகம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாப்புல அந்த டைரியில எழுதப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்னன்னா, அந்த கொரியன் பேஸ்டு விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு இவங்கள மூளைச்சலவை செய்து, இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவு எடுக்க வச்சிருக்குங்கிறத பாருங்க. இது இந்த 3 பெண்களுக்கு ஏற்பட்ட கதி மட்டும் கிடையாது. இந்தியாவுல இருக்கக்கூடிய நெறைய பெண்கள் மட்டும் இல்ல, நெறைய சிறார்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னும் சொல்லப்போனா 20 வயசுக்கு உட்பட்ட இளம் சிறார்கள் மத்தியில தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக தாக்கத்த வந்து ஏற்படுத்துது. இதனால பெற்றோர்கள் அவர்கள் மீது அதீத கவனம் செலுத்தணும். அவங்க என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? என்ன விஷயத்த பார்க்குறாங்க? நம்ம ஃபோன் ஏதாவது குடுக்குறோம்னா ரொம்ப விஜிலன்ஸா இருக்கணும். பின்னாடி இருந்து மானிட்டர் பண்ணணும். என்னத்த பார்க்குறாங்க அவங்க ஃபோன்ல அப்படிங்கிறத இன்னும் சொல்லப்போனா அவங்கள்ட்ட ஃபோன குடுக்குறதே நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஃபோன்னால அவங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்துறதில்ல. இப்ப நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் நாங்க ஹோம் ஒர்க் பண்ணணும். வீட்லேருந்து இது ஸ்கூல்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசணும். அவங்கள்ட்டேருந்து இது வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லி அதாவது YouTubeல வந்து ஸ்கூல் நடத்துறது அவங்களுக்கு புரியலன்னு YouTubeலலாம் போட்டுலாம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, நம்மளும் வேற வழி இல்லாம ஃபோன குடுத்துர்றோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு அவங்க ஒரு 1 மணி நேரம் கையில வச்சிருக்காங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மானிட்டர் பண்ண முடியும், 10 நிமிஷம் மானிட்டர் பண்ண முடியும். 1 மணி நேரம் பண்ண முடியறதில்ல. அதனால நம்ம வேலைய பார்க்க போயிடுறோம். ஸோ இத வந்து அவங்க அட்வான்டேஜா நெறைய பசங்கள் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சது இந்த 3 பசங்களுடைய விஷயம் தான். ஆனா இது மாதிரி இந்தியாவுல எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ நமக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதே மாதிரி ஒரு 3 சிறார்கள் வந்து என்ன பண்றாங்க, பிடிஎஸ் அப்படின்னு ஒரு கொரியன் ஆல்பம் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்ட் லெவல். அதுல பார்த்து பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆகி, தான் வந்து இனிமே இந்தியாவே வேண்டாம் நம்ம கொரியாவுக்கே போயிடலாம். இந்த பிடிஎஸ் டீம்ல சேர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த 3 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் கூட கிடையாது. அப்ப போலீஸ்ட்ட வந்து இவங்க மாட்டி, அவங்களுக்கு அறிவுரை சொல்லி, அவங்க வீட்ல கொண்டு வந்து போலீஸ் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொரியன் விஷயங்கள் தினம் தினம் நம்மள ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், கொரியன் ஃபுட்டா இருக்கட்டும், கொரியன் எஜுகேஷனா இருக்கட்டும், கொரியன் சம்மந்தப்பட்டது மியூசிக் ட்ரூப்பு, டான்ஸ் அகாடமி அது இதுன்னு ஏகப்பட்டது கொரியன் சம்மந்தமான நீங்க நெறைய விஷயங்கள் நம்ம Googleல சர்ச் பண்ணும்போது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது அன்றாட நிகழ்வுகளா வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சே ஆகணும். ஏன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விளைவுகள்ங்கிறது மிக மிக சீரியஸான ஒரு விஷயத்த நோக்கி தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். அதனால பெற்றோர்கள் எல்லாரும் பசங்களுக்கு கேட்ஜெட்ஸ் குடுக்கறத அறவே நிறுத்தணும். அவங்கள கண்டிப்பா வந்து மானிட்டர் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு போதுமான அன்பும், அரவணைப்பும் நம்ம குடுத்தே ஆகணும். அப்பதான் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகளிலிருந்து அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.